அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹாஜிரா அவர்களின் ஒரு சிறிய நிகழ்வு. இப்ராஹிம் நபி அலைஹிவஸல்லம் அவர்கள் தன் மனைவி ஹாஜிரா மற்றும் மகன் இஸ்மாயிலை தூக்கி கொண்டு மக்கா என்ற வறண்ட வெறுமையான இடத்திற்கு அழைத்து செல்கிறார். அங்கு சுற்றிலும் மரம் இல்லை, தண்ணீர் இல்லை, மக்கள் இல்லை. இது தாயின் இருதயத்திற்கு பெரிய வழி. ஆனாலும் ஹாஜிரா கேட்கிறார், நீங்கள் இங்கு விட்டு செல்வது அல்லாவின் கட்டளையா என்று. அதற்கு இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்கள் ஆம் என்று கூறுகிறார்கள். அதற்கு ஹாஜிரா, அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டார் என நம்பிக்கையுடன் நின்றார். பாலைவன வெப்பத்தில் இஸ்மாயில் அலைஹிவஸல்லம் அவர்கள் தாகத்தால் அழுகிறார். ஹாஜிரா அவர்கள் பெரும் மனவலியுடன் ஒரு பக்கம் ஷாஃபா மலைக்கு ஓடுகிறார், அங்கு எதுவும் இல்லை. பின்னர் மர்வா மலைக்கு ஓடுகிறார், அங்கும் எதுவும் இல்லை. இவ்வாறு 7 முறை ஷாஃபா மலைக்கும் மர்வா மலைக்கும் ஓடுகிறார். இந்த ஓட்டம் வெறும் ஓட்டம் அல்ல, ஒரு தாயின் ஓட்டம், அன்பின் ஓட்டம், தியாகத்தின் ஓட்டம், நம்பிக்கையின் ஓட்டம். இஸ்மாயில் அலைஹிவஸல்லம் அவர்கள் அழுகையை கேட்ட அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம் அவர்களை அனுப்புகிறார். அவர்கள் இஸ்மாயிலின் கால்கள் அருகே பூமியை அடிக்கிறார். நீர் கொட்டுகிறது. இஸ்மாயிலின் தாகம் தீர்கிறது. அந்த நீரை ஹாஜிரா அவர்கள் கட்டுப்படுத்த முயற்சிக்கிறார். ஜம் ஜம், நிறுத்து நிறுத்து என்று சொல்கிறார். அதே சொல் ஜம்சம் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. இன்று ஹஜ் மற்றும் உம்ரா செய்யும் முஸ்லிம்கள் ஷாஃபா மர்வா மலைக்கு இடையே 7 முறை ஓடுகிறார்கள். இது ஹாஜிராவின் ஈமான், அவரது முயற்சி, அவர் செய்த தியாகம் இவைகளை நினைவு கூறும் செயலாகும். ஜம்சம் நீர் இன்றும் பாய்கிறது. இது இயற்கை அல்ல, அல்லாவின் அற்புதம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஜம்சம் நீர் எந்த நோக்கத்தில் குடிக்கிறார்களோ அவர்களுக்கு அது பயன் தரும். இந்த கதை ஒரு தாயின் நம்பிக்கையின் புனித அத்தியாயம். இந்த ஜம்சம் நீர் நம்முடைய ஈமான், நம்பிக்கை, சத்தியத்தின் சின்னம். இஸ்லாத்தில் வரலாற்றில் இவ்வளவு அற்புதமான நிகழ்வுகள் உள்ளன. உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு.